இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எப்படி? இது துளசிக்கு தானே கொடுத்தோம். எப்படி என் ரூமுக்கு வந்துச்சு? அமராவதி, ஏய், என்ன இன்னும் ரெடி ஆகல? பட்டுன்னு கிளம்பி போக வேண்டாமா? என்னாச்சுக்கா, இன்னும் புடவை கட்டாமலே நிக்கிறீங்க? அண்ணி, ஏன் கிழிச்சிட்டீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா நானே கிழிச்சுக்கிறதுக்கு? வாங்கும்போது ஒன்னா தானே இருந்துச்சு, எப்படி இது செப்பரேட் ஆச்சு? கிழிச்சதே நாங்க தான். எதுக்கு கிழிச்சீங்க? நீங்களே கிழிச்சிட்டு எப்படின்னு கேக்குறீங்க? கிழிஞ்ச புடவையை எடுத்து துளசி ரூம்ல வச்சுட்டு மாத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மாத்தி வைக்கிறதுல துளசி கில்லாடி. இது அவ வேலைதான். மா, நகைப்பெட்டி மாதிரியா? ரம்யா, மாத்தி தானே வச்சீங்க, இல்ல கொண்டு போயிட்டு மாத்தாம விட்டுட்டீங்களா? மாத்தி வச்சதே நான் தான். அது எப்படி மாத்தாம வருவாங்க? ஆமா, கரெக்டா மாத்தி வச்சுட்டு தான் கொண்டு வந்தோம். நீங்க மாத்தி வச்சது துளசி மாத்திட்டா, போனதும் திரும்ப வந்துருச்சு. அதான் நடந்திருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? திரும்ப போய் சேஞ்ச் பண்ணலாமா? இப்பதானே அவ புடவைய கட்டி கீழே வந்து நின்னத நாம பார்த்தோம். எப்படி சேஞ்ச் பண்ணுவ? ஆமால. ஷூ, இப்ப என்ன பண்ணலாம் அது சொல்லுங்க. கோயிலுக்கு போணுமே. அக்கா, ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின்டா? என்னாச்சு, இன்னும் கிளம்பலையா? நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டுட்டேன். அக்கா கிழிச்சதே அக்காவுக்கு திரும்பி வந்துருச்சு, அப்படிதானே? அப்போ நீதான் இத பண்ணியா? ஆக்சுவலி நீங்க எல்லாம் என்னத்த கிழிக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ நல்லா கிழிப்பீங்கன்னு இப்பதான் அத்தை எனக்கே தெரியும். நோ டவுட் காவேரி தான் ஏதோ பண்ணிருக்கா. ஏன், நீங்க கூட பண்ணிருக்கலாம்ல? நானா? நான் ஏன் பண்ணணும்? அப்ப நான் ஏன் பண்ணணும்? போதும். இத பாரு அமராவதி, என்ன பண்ணலான்னு யோசி. கோயிலுக்கு கிளம்பணும், அவ்வளவுதான். யோசிக்க என்னத்த இருக்கு? கிழிச்சவங்களே ஒட்டு போட்டுக்க வேண்டியதுதான். வேற சாரி கட்டிட்டு போனா அப்பா கோவம் ஆயிடுவாரு. அப்புறம் நான் வாயை தவறி நடந்தது எல்லாம் அப்பா கிட்ட திரைக்கதை மாதிரி சொல்லிட்டா என்ன? கண்டிப்பா சொல்லுவேன். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும்ல. நீ அமராவதிக்கு தானே சிஸ்டர், துளசிக்கு சிஸ்டர் மாதிரி பேசுற. அமராவதியா துளசியான்னு இல்ல மலேசியா. நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான். என்ன மலேசியான்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கேன்ல. யூ வெரி பேட். நானும் அப்படிதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் வெரி வெரி பேட் கேர்ள்ஸ். ஏய், பேசாம போடி. நான் போகவா? போனுதான் சொல்றாங்க, போயிடு. நீங்க எல்லாரும் எங்கன்னு கேட்டா அப்பா கிட்ட நடந்தத சொல்லவா? ஷூ. ஐயோ, அமராவதி மாட்டிப்பாங்களா? என்ன அமராவதி மாட்டிப்பாங்க? நீ மாட்ட மாட்டியா? நடந்த சம்பவத்துல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. போதும், கோயிலுக்கு போகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி சேலைய கட்டிட்டு வா அமராவதி, ப்ளீஸ். முதல்ல இவள இங்கிருந்து போக சொல்லுங்க. ஓகே, உங்க கூட என்னையும் சேர்த்துக்காம ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வெயிட் பண்ற. பட்டுன்னு ஒட்டு போட்டுக்கிட்டு வந்து சேருங்க.
அந்த துளசி காலையில குளிச்சு முடிச்சிட்டு புடவைய எடுத்து பாப்பா. முந்தான இருக்காது. இருக்கும், ஆனா அது தனியா இருக்கும். அமராவதி அண்ணி பக்காவா பிளான் பண்ணாங்கல்ல. மாஸ்டர் பிளான். பிரிச்சு பார்த்து துளசி ஷாக் ஆவா. அப்ப அந்த துளசி முகத்தை பார்க்க ஜாலியா இருக்கும். அடி பாவிங்களா. சரி வா வா. நீ தானே கிரிமினல் பிளானர். அப்போ இந்த முந்தானை இல்லாத புடவை உனக்குதான். நல்ல புடவை துளசி அன்னைக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். காவேரி இருக்க கவலை எதுக்கு? அக்கா, அப்பாக்கு கால் பண்ணி புது புடவைல முந்தானை இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுக்கா. சும்மா விடக்கூடாது. நீ கிளம்பு, நான் கால் பண்ணிக்கிறேன். அக்கா இப்பவே கால் பண்ணுக்கா. நானும் சொல்றேன். சாட்சி சொல்ல ஆள் வேணும்ல. ஏன் நாங்கெல்லாம் சாட்சி சொன்னா செல்லாதா? நீங்க எல்லாம் சொன்னா செல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் செல்லாது? சொல்லு காவேரி, ஏன் செல்லாது? ஏன்னா அது அப்படிதான். அப்படிதான்னா உங்களுக்கு தெரியாதா? குற்றவாளியே சாட்சி சொன்னா எப்படி செல்லும்? என்ன குற்றவாளியா? என்ன சொல்ற நீ? யூ மீன் நாங்களே ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீ சொல்ற? ஆக்சுவலி உங்களுக்கு சரியா நடிக்கவே வரல. அதுக்கெல்லாம் ரம்யா தான். அவ நடிப்பு சும்மா தத்ரூபமா இருக்கும். பின்னிடுவா இல்ல ரம்யா? ஏய் காவேரி, ஏய் உன்னை பாராட்டதான் செஞ்ச, தப்பா ஒன்னும் சொல்லலையே. இப்ப நீ போறியா இல்லையா? ஓகே, நான் போறேன். வரேன்க்கா. போ. ஆ இங்க பாருங்க, இவ இருக்கால, இவ துளசி ஆளு. இனிமே காவேரி இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சரியா? கவனமா இருக்கணும்.